Hi friends, எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா chicken 65. ஓகேங்களா? chicken 65 எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி செய்யறதுன்னு. பட் நான் கொஞ்சம் டிஃபரெண்டாக செய்வேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ என்ன பொருட்கள் தேவைன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி, சிம்பிளான ஜாமாங்க தான். கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் வீட்டில். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இங்கே சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? சின்ன சின்ன பீஸ் தான். ஒரு 500 கிராம் இருக்குது. ஓகே, போன்லெஸ் தான். பட் அதில் 1-2 பீஸில் வந்து சின்ன சின்ன எலும்பு இருக்கும். நான் அப்படியே விட்டுட்டேன், நான் ரிமூவ் பண்ணலை. ஸோ இது வந்து நார்மலி போன்லெஸ்ஸாக தான் செய்வாங்க. பட் அப் டு யூ, நீங்கள் கொஞ்சம் எலும்பு கூட மிக்ஸ் பண்ணி செய்கிறதா இருந்தால் கூட ஓகே தான். பட் என்னன்னா சின்னதாக இருக்கணும், அதான் மெயின். ஓகேங்களா? ஸோ நான் இதை எடுத்துட்டேன். 500 கிராம். இங்கே பாருங்கள், ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஒரு போல் நிறையா வெட்டிட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? கார்லிக் வந்து இடிச்சிட்டு வச்சுருக்கேன், ஜிஞ்சரை வந்து வெட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது வந்து பிளெண்ட் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதை வெட்டி வச்சுட்டேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுப்போம் 500 கிராமுக்கு. ஓகேங்களா? கருப்பில் கறி லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இதோ நம்ம அப்புறமா பிளெண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் போடுவேன், நீங்களும் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல குட் ஸ்மெல்லாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து ட்ரை சில்லி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 500 கிராமுக்கு வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பாய்ப்பேன். ஓகேங்களா? இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், சில்லி பவுடர். இது வந்து சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்கள் பாய்க்கலாம், காஷ்மீரி சில்லி பவுடரும் நீங்கள் பாய்க்கலாம். ஸோ அப் டு யூ. பட் 2 டேபிள் ஸ்பூன். சரிங்களா? யோகர்ட் எடுத்து வச்சுருக்கேன், நான் இது எடுத்து வச்சுருக்கேன் யோகர்ட். ஓகேங்களா? இது வந்து 4 டேபிள் ஸ்பூன். ஓகே, அப்புறம் சால்ட்டும் கொஞ்சம் சுகரும் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து உங்கள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் போடுவேன். பிளாக் பெப்பர் கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காமிச்சேன்ல, இதுதான் நம்ம மெரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து பிளெண்ட் பண்ணி பேஸ்ட்டாக ஆக்கிடுவோம். ஓகே, பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சிட்டேன். அது கூட கருப்பலையும் போட்டு அரைச்சிட்டேன், ஐ மீன் கறி லீஃப் போட்டு அரைச்சிட்டேன். சரிங்களா? எப்போதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது நீங்கள் கூடயே போட்டு அரைச்சிருங்க. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம 500 கிராமுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் பாய்க்க போகிறோம். குறைஞ்சின்னா நல்லா இருக்காது, கூட இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறது, அளந்து பார்த்தேன், கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி மெரினேட் பண்ணுறதுன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, எப்படி மெரினேட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே 500 கிராம் சிக்கன் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜிஞ்சர் கார்லிக் கறி லீஃப் இருக்குல்ல, அது போடுவோம். பெப்பர் கொஞ்சம், ஓகேவா, போட்டுக்குவோம். அப்புறம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் பாய்க்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். அப்புறம் என்னோட இது ட்ரை சில்லி பேஸ்ட் 2. ஓகேங்களா? அப்புறம் கேட்டா 1 கரண்டி எடுத்து இது பாருங்க, யோகர்ட் 4 டேபிள் ஸ்பூன்.
கொஞ்சம் மிச்சம் இருக்குது, பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சால்ட் அண்ட் சுகர் கொஞ்சம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா வேணாம். எல்லாத்தையும் போட்டோமா? ஓகே, எல்லாத்தையும் போட்டுட்டோம். நான் வந்து ஃபுட் கலரிங் பாய்க்க மாட்டேன், ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாய்ச்சிக்கலாம். ரெட் கலர் கொஞ்சம் பாய்க்கலாம், ஐ மீன் 1 pinch or 2 pinch போட்டுக்கலாம். பட் நான் பாய்க்க மாட்டேன். பாருங்கள், என்னோட இப்போயே இந்த கலரில் இருக்குது, ஸோ அதனால் நான் பாய்க்க மாட்டேன். நல்லா கிளறிக்கணும், சூப்பராக கிளறிக்குங்க. ஓகே, ஏன் கையோட பாய்ச்சா எவ்வளோ மசாலா வேஸ்ட் ஆகுது, போங்க. ஓகேங்களா? காமிக்கிறேன், இப்படி இருக்கும், ஓகேங்களா? பட் நான் ஃபுட் கலரிங் பாய்க்கல. இது வந்து மினிமம் 1 hour நீங்கள் மெரினேட் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே, மோர் தென் 1 hourனா குட் தான், வெரி குட். பட் சில பேர் வந்து ஓவர் நைட் ராத்திரியே மெரினேட் பண்ணி வச்சுருவாங்க, அது ஒன்றும் குட், வெரி குட். அந்த டேஸ்ட்லாம் அப்படியே அழகாக உழுக்கு பூந்துடும். பட் மினிமம் 1 hour இஸ் ஓகே, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் 1 hour. ஓகே, அப்புறம் நான் சொல்கிறேன் என்னென்னா செய்யணுன்னு. பாருங்கள், நான் இப்படி இந்த கிளியர் ரேப்பிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் வந்து பிளேட் போட்டு மூடி கூட வைக்கலாம், இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 hour. ஓகே, என்னோடய சில்லி பேஸ்ட் முடிஞ்சிருச்சு. 1 hourக்குள்ளார நான் இதை அரைச்சிட்டு வைக்கணும், பிகாஸ் நெக்ஸ்ட் சமையலுக்கு எனக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பொரிக்கலாம். இல்லைங்க, என்ன செய்யணும்னு சொல்கிறேன். சட்டியில் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடயே ஊற்றி வச்சுக்கிங்க. சட்டியில் வந்து எண்ணெயை வந்து சூடுபடுத்துங்க. ஓகே, சட்டியில் வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அதுக்குள்ளார இங்கே வந்து ரெண்டு சோள மாவு, கோன்ஸ்டாச், ஓகேயா? 2 சோள மாவு, ஒரு அரிசி மாவு, ஓகேங்களா? 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. நான் கடைசியில் வந்து பேப்பரில் எழுதி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இதில் கொட்டுறோம். கொட்டிட்டு எல்லா பீஸும் படுற மாதிரி நல்லா கை பயிற்சி கிண்டுக்க, அதான் பெட்டர். ஓகேங்களா? நல்லா படுற மாதிரி, இல்லை பையனா அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, பையனா பாருங்கள், அவ்வளோ. ஓகே, முடிச்சு. ஓகேங்களா? எண்ணெய் சூடாகணுன்னு நம்ம பொரிக்கலாம். ஓகே, பொரிச்சிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ நம்ம ஃபியூ பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், பொரிச்சு எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும், இந்த கலரில் தான் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன செய்யணுன்னா காமிக்கிறேன். சட்டியை திருப்பி வைங்க. சட்டியை வச்சு சட்டி காஞ்சோன்னு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். ஓகே, இப்போ நம்ம முதல் ஜாமான் எடுத்து வச்சோன்னே garlic, green chilli and curry leaf அதை போட்டு நம்ம இதில் வாட்டணும். நான் காமிக்கிறேன் எப்படின்னு. எண்ணெய் கொஞ்சம் போதும்.
எண்ணெய் சூடாகணுன்னு கார்லிக்கை போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், நிறம் மாறுது. இப்போ க்ரீன் சில்லி போடுறோம். தண்ணி இருக்குல்ல, அப்படி தான் சத்தம் போடும். இதான் நம்ம போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நல்லா குட் ஸ்மெல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 1 மினிட் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், கோழியை கொட்டுறோம். அதில் கோழியை போட்டுட்டு ஒரு 2 மினிட் நல்லா கிளறிட்டு எடுத்துட வேண்டியதான். ஓகே ஓகே 2 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே டன். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் போட்டுட்டு காமிக்கிறேன். ஓகே, பவுலில் போட்டேன் பாருங்கள். நான் இப்படி தான் செய்வேன். சிக்கன் 65 நல்லா உரப்பாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு உரப்பு பத்தலைன்னா அந்த பச்சை மிளகாவை கடிச்சிட்டு சாப்பிட்ணும். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.